மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் சிஎம் விஜய் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா எப்படி அப்போ கூட ரொம்ப சைலண்ட், ரொம்ப Okay. பேச மாட்டார், வெரி ஃபியூ தான். பட் அடிக்கடி ஒரே ஏரியாவில் இருந்ததுனால ஹாரிஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் அவரோட கெரியர் எப்படிலாம் க்ரோ ஆச்சோ, எவ்வளோ பெரிய ஒரு கெரியர் அவருக்கு என்னையும் கூடவே கூட்டு போனார். நடிப்பு வேண்டாம் அப்படின்னு என்ன நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஐ குடன்ட் ரெசிஸ்ட் தி டெம்ப்டேஷன் ஆஃப் ஆக்டிங் வித் அஜித் சார். சார் ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு சங்கராபரணத்தை வந்து அபியங்கரால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து முதல்ல அபியங்கர்கிட்ட கொடு, மேபி வில் டூ அ குட் ஜாப். இவங்க வந்து மியூசிக்கே எடுத்துட்டாங்க அப்படின்னா பார்க்க முடியாது. இந்த தேகம் மறைந்தால் இசையாய் மலர்வேன் இந்த தேகம், அந்த கேட்கும்போது எனக்கு யாரை வந்து பார்த்து நான் பாட ஆரம்பிச்சேனோ, யார் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தனோ அவர் கூட. ரஹ்மான் சார் பத்தி if you have to நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. ஐ டோன்ட் நோ வை இட் டிடன்ட் ஹேப்பன். ஐ ட்ரைட் மீட்டிங் எல்லாம். ஒருவேளை அவருக்கு என்னோட வாய்ஸ் பிடிக்கலையோ என்னமோ, ஐ டோன்ட் நோ. ஐவ் கான் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். நிறைய பேர் அதை அட்மிட் பண்ணுறதில்ல. அவ்வளோதான். Falling in of into relationships, falling out of relationships, everything happens to everybody. People don't want to accept it. ஒரு denial modeலே இருக்கும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டதுனால எனக்கு வந்து அவங்க இந்த சம்பளமே பெருசாக தெரியும். தே குட் பி மேக்கிங் மச் மோர் பை யூசிங் மீ ஃபார் அ கான்சர்ட். பட் எனக்கு வந்து ஒரு 10,000 20,000. JFW presents Unscripted, powered by CALS, building tomorrow with clean energy. Twin Birds, wear it, feel it, love it. வெல்கம் டு JFW பிஞ்ச். இன்னைக்கு நம்ம கூட ஒரு மேக்னெட்டிக் வாய்ஸோட ஒரு சொந்தக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மெயினாக இவரோட வாய்ஸ் கேட்டாலே வந்து நாஸ்டாலஜிக்கா, காதலா எல்லாமே கலந்து நம்மள வந்து ஒரு மாதிரி தாக்கும். எப்படி இருக்கீங்க ஹரிஷ் ராகவேந்திரா சார்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் JFW ஃபார் ஹேவிங் மீ. ஹரிஷ் ராகவேந்திரா அப்படின்னாலே நிறைய இமோஷன்ஸ் எங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். லைக் இன்னும் லவ், பிரேக்கப்லேருந்து லவ்லேருந்து எல்லாமே மெயினாக லவ் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னா, பட் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? Love may mean different things to different people, and it may mean different things to one person also. So ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில், நம்ம இந்தியன் சொசைட்டியில் பொறுத்தவரையிலும் லவ் அப்படிங்கிற வேர்டே வந்து காதல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மெயின் காரணம் வந்து கதைகள், சினிமா. இதில் பார்த்து ஒரு ஹீரோயினை காதலிக்கிறான், அதுவும் தடுக்கி விழுந்துட்டு இப்படி பிடிச்சா காதல், அப்புறம் விரல் பட்ட உடனே காதல். இதெல்லாம் இந்த சொசைட்டியில் இப்போத்த ஜென்ரேஷன் ஜென்சி எல்லாம் பார்த்தா கூட அவங்களுக்கு ரிலேட்டே பண்ண முடியாது. எதுனா 2 பேர் கையை பிடிச்ச உடனே காதல்ன்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். பட் அதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக உருவாகிற காதல் ஒன்று, ஆர்கானிக்காக உருவாகிற அன்புகள். ப்ளஸ் இப்போ நம்ம அரேஞ்ச் மேரேஜ் ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிற அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் ஆல்ரெடி செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாம் உருவாக்கிக்கிற ஒரு புதுசாக உருவாக்கிக்கிற காதல். இந்த மாதிரி பல பரிமாணங்கள் அதுக்கு உண்டு அந்த அன்புக்கு. சம்டைம்ஸ் வந்து வெறும் பிளாட்டானிக்காகவே இருக்கும், லவ் பண்ணுவாங்க 2 பேர். ஸோ எனக்கு வந்து என்னோட டெஃபினிஷன், என்னுடைய லைஃபோட சம்மந்தப்பட்ட I've gone through all of this, like most of the people. நிறைய பேர் அதை அட்மிட் பண்ணுறதில்ல. அவ்வளோதான். Falling in into relationships, falling out of relationships, everything happens to everybody. People don't want to accept it. ஒரு denial modeலே இருக்கும். பட் இப்போத்த ஜென்ரேஷன்லாம் அப்படி இல்லை. அவங்க ஈஸியாக, பட் என்னன்னா they are going too fast actually. நமக்கு அப்படி தோணுன்றதா கூட இருக்கலாம், நமக்கு கூட அப்படி தோணலாம். அவங்கள பொறுத்தவரை நாங்கள் ஃபாஸ்ட்டாலாம் போகல, இதுதான் எங்கள் நேச்சுரல் ஸ்பீட்னு கூட சொல்லலாம். ஸோ ஹரிஷ் ராகவேந்திரா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஃபேமை பார்த்தாச்சு. எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பல வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி சூன். ஸோ அது வந்து உங்களுக்கு அப்போ ரிலேட் ஆச்சா, இல்லை உங்களுக்கு இப்போ தான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நமக்கு இதெல்லாம் நடந்துச்சுல அப்படின்னு தோணுதா? ஆக்சுவலி இப்போ எஸ்பிபி சார் பார்த்தீங்கன்னா அவர் 21 வயசுலேயே ஸ்டார் ஆகிட்டார். லெஜண்ட்ஸ் லைக் எம்ஜிஆர், என்டிஆருக்கெலாம் அவர் பாடும்போது 21 சம்திங் தான். எனக்கு வந்து நான் 17.5, 18லேயே நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர். அண்ட் ஐ காட் அ பிரேக் 22ல் ஸ்டார்டம்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இஃப் யூ நாட் ப்ரிப்பேர்ட் ஸோ மச் ஃபார் இட், யூ கேன் எண்ட் அப் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப் வெரி பேட்லி. ஆக்சுவலி அந்த ஸ்டார்டம் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன பேசுறதுன்னு தெரியாது, நமக்கு என்ன வேல்யூ நம்ம கோட் பண்ணுறது, நம்மளை எவால்யூவேட் பண்ணுறதே தெரியாது பல விஷயங்கள். இது நான் சொல்கிறது ப்ரொஃபஷ்னல் ஆங்கிளில் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டதுனால எனக்கு வந்து அவங்க இந்த சம்பளமே பெருசாக தெரியும். ஆக்சுவலாக தே குட் பி மேக்கிங் மச் மோர் பை யூசிங் மீ ஃபார் அ கான்சர்ட். பட் எனக்கு வந்து
ஒரு 10,000 20,000 பெருசாக அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஐ பி அண்டர் கோட்டிங் மை செல்ஃப். நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ கம்மியாக சொல்கிறான், ஏதாவது உள்குத்து ஏதாவது இருக்கா அப்படி கூட நினச்சிருப்பாங்க. ஸோ என்னோட வேல்யூ என்ன, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு ஐ டென்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் கைடன்ஸ். அதே மாதிரி சில சமயங்களில் என்ன இடத்துல என்ன பேசுகிறோன்னு தெரியாது, இதெல்லாம் இருக்குது. அது த்ரூ அவுட் லைஃபே உண்டு. அதுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து எப்போவுமே உண்டு. எஸ்பெஷலி வென் யூ நியூலி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டம், இட்ஸ் ரியலி ஹிட்ஸ் யூ இன் டிஃப்ரெண்ட் வேஸ். பட் ஓரளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அதை வேறு வழி இல்லை, வயசாக எவ்வளோ கோட் பண்ணணும்னு கூட தெரியல அப்படின்னீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அந்த டைமில் இதுதான் ஒரு பாட்டு கிடைச்சிது அப்படின்னா அது சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு நான் என்னோட தெலுங்கு பாட்டுக்கு 1,500 ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் தட் வாஸ் நாட் டூ பேட் ஆக்சுவலி. ஓகே. பெரிய சிங்கர்ஸுக்கே 10,000 தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ அது எனக்கு 1,500 ரூபா கொடுத்ததே பெரிய விஷயம். அது தெலுங்கு இண்டஸ்ட்ரி எப்போவுமே கொஞ்சம் பேமெண்ட் அதிகம் தமிழை விட, ஏன்னா அவங்க பெரிய இண்டஸ்ட்ரி. ஓகே. அண்ட் எல்லாருக்குமே வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாருக்கெல்லாம் பாட முடியுமா அப்படின்னு நடக்கிறது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மம்முட்டி சார் அப்படின்றது அண்ட் இசைஞானி சார் இல்லையா? ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க இவர்கிட்ட எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. சச் a big blessing. அது ஏதோ ஒரு பயங்கரமான லக்கா பிளெஸிங்கா எப்படி வேணா அது நம்ம சொல்லலாம். ஸோ அது நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் யூ செட், அதாவது புதுசா வந்துட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து மகாகவியோடைய பாடல், இசைஞானி அவருடைய இசையில இதை விட வேற மகாகவியோடைய அவரே வாசிச்சுட்டு பாடிட்டு போற மாதிரி ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்காக நடக்கிறதுங்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு மேஜிக் தான். இந்த பிரபஞ்சம் வந்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும், எப்படியெல்லாம் நம்மளை போட்டு உதைக்கும், முதுகு மேலே வச்சு அடி அடின்னு அடிக்கும், சாட்டையால் அடிக்கும், திடீர்னு சாட்டையால் அடிச்சுட்டு அடுத்த நாளே கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் இது ஆக்சுவலாக இது லைஃப்பை நம்ம என்னன்னே புரிஞ்சிக்கல, யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அன்னைக்கு எனக்கு வந்து நான் முதல்ல ஒரு பேப்பர் எடுக்கிறேன், ஏதோ பயங்கரமான தமிழில் ஒரு பாட்டு எழுதியிருக்கு, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேன்னு. நான் டைரக்டர்கிட்ட கேட்குறேன், சார் செம்மையாக இருக்குது லிரிக்ஸ் எல்லாம், யார் எழுதுனது இது அப்படின்னு. மகாகவி பாரதியார். பாரதியார் பாட்டா, அதுவும் ராஜா சார் மியூசிக்ல அப்படின்னோடனே, பாரதிக்கே பாட போகிறீங்க நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் கூட பெரிய, இந்த பாட்டு மூலமாக நான் ஃபேமஸ் ஆகிடுவேன், ஆகிடலாம், நல்லா சம்பாரிச்சிடலாம், இன்னும் 2 வீடு வாங்கிடலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா சாருக்கு எனக்கு ஒரு வரி பாடினாலும் போதும் லைஃப்பில். ஏன்னா அப்படி ஐ க்ரூ அப் வித் திஸ் மியூசிக். நான் வந்து கர்நாடிக் ஃபேமிலியாக இருந்தால் கூட நான் வந்து ஃபார்மல் ட்ரைனிங்லாம் எடுக்கல, ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணல. ஸோ எனக்கு வந்து மானசீக குருக்கள் தான் எல்லாருமே. எஸ்பிபி சார் ஆகட்டும், ராஜா சார் ஆகட்டும். ராஜா சார் சாங்ஸ் தான் எனக்கு, அஃப்கோர்ஸ் வித் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் டு எம்எஸ்வி, கேவிஎம் அண்ட் ஆல் தோஸ் லெஜெண்ட்ஸ், எனக்கு ராஜா சாரோட எசன்ஸ் தான் உள்ளுக்குள்ளே நான் வாங்கிக்கிட்டது. அதை வச்சு தான் நான் வெளி உலகத்தை பார்த்தேன். மியூசிக்ன்ற உலகத்தை நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸே ராஜா சார் தான். ஸோ அப்படி அவர்கிட்ட எனக்கு ஒரு பாட்டு பாடினா கூட போதும், ஒரு இவ்வளோ 4 வரி பாடினா கூட போதுன்றது எனக்கு வந்து முழு பாட்டு. அந்த பாட்டு மூலமாக எனக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு, தொடர்ச்சியான அவார்ட்ஸ், வேர்ல்டு ஃபுல்லாக ரெக்கக்னைஸ். பட் அது எப்படி சார் அந்த டைமில் வந்து ஒரு பயம் இல்லையா? ஏன்னா நீங்கள் தெலுங்குல பாடினீங்க, மம்முட்டி சார் மலையாளம் எல்லாம் பாடினீங்க, பட் இசைஞானி அப்படின்னாலே அவ்வளோ பெரிய ஒரு அவரோட ஆறாவே பயங்கரம். யா, சோ அந்த பயம் இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 10க்கு 100 அது ஃபார்முலாவும் ட்ரெய்னிங் பண்ணும்போது அந்த பயத்தோட தான் அந்த ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணதும் சரி. வாட் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபேனா போய் பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தேன். என்ன அடிக்கடி வரானே இந்த பையன்ட்டு என்ன கேட்டார். இந்த மாதிரி பாடியிருக்கேன், நான் கேசட் கொடுக்கட்டுமா சார்னு கூட கேட்டேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே நேரில் கேட்டுக்கிறேன் டைம் வரும்போது. அதே மாதிரி ஒரு நாள் லஞ்ச் டைமில் கூப்பிட்டாரு அவருடைய கம்போசிங் ரூமில், ஏதோ பாடு அப்படின்னாரு. நான் வந்து உன்னிகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் பாடிய ஒரு சாங் ஒன்று, அது எல் கிருஷ்ணன் அவர்கள் இசையில், காயத்ரி வனமாலின்னு ஒரு சான்ஸ்கிரிட் சாங் ஒன்று, ஒரு டிவோஷனல், அதை கொஞ்சம் பாடி காமிச்சேன். போதும் அப்படின்னாரு. அவர் வேணும்னு சொன்னால் போதும். யார் மியூசிக் பண்ணாங்க இதுக்கு அப்படின்னு மட்டும் கேட்டார். எல் கிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு. ஓ சரி ஓகே சரி அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டார். அப்புறமா ஒரு தடவை கூப்பிட்டாங்க ஒரு ரெக்கார்டிங்க்கு. அந்த பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன், எழுதியாச்சு. பாட போகிற நேரத்தில் என்னமோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு, அந்த பாட்டு நடக்கலை. அன்றைக்கி டேக் போகல. அப்புறம் அவருடைய அசிஸ்டண்ட் சுப்பையா அண்ணா அவர் வந்து, இல்லை இன்றைக்கி நடக்கலை ரேஷ்மி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு வந்துட்டேன். அப்புறமா அவரை கூப்பிட்ட போது எனக்கு நிற்பதுவே பாட்டு கொடுத்தாரு. ஸோ ஒன்று நமக்கு கிடைக்காதது வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது அது நிறைய தடவை நடந்தது. சர்க்கரை நிலையும் அப்படிதான். வேற ஒரு பாட்டு நான் பாட போனேன், அது டிலே ஆகி மனுஷன் சார் சொன்னார், சாரிடா இதில் இந்த பாட்டு கொடுக்க முடியல
தப்பா எடுத்துக்காது. சும்மா ரொம்ப கேஷுவலாக பேசுவார் அவர் எப்படின்னா டேக் வந்து நம்ம தான் ஓகே பண்ணுவோம் மணி சர்மா அவர்கள்ட்ட. நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நீங்கள் தானே சொல்லணும், உனக்கே பிடிக்காது மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும் கேட்டுப்பாரு அப்படின்பாரு. அவ்வளோ ஒரு வெரி பியூட்டிஃபுல் அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸ். மணிச்சந்திரன் சார் சொன்னார், வேற ஒரு நல்ல பாட்டு தரேன் அப்படின்னாரு. அப்படி வந்தது தான் சர்க்கரை நிலவேவும். ஸோ இது வந்து இந்த ஃபிலாசபிஸ் எல்லாம் பொய்யும் இல்லை மொத்தமாக. சூப்பர். ஸோ அந்த டைமில் சார் ஏற்கனவே வந்து அவ்வளோ நோன் சிங்கர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ லெஜெண்டரி சிங்கர்ஸ் இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஹரிஷ் ராகவேந்திரா அப்படின்னு ஒரு பேரும் வந்து ரெஜிஸ்டர் ஆகுறது அப்படின்றது அது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் இல்லை டு ஈவன் பீப்புள் டு அக்செப்ட் அ நியூ சிங்கர் இன் சச் அ பிக் வே. ஸோ அது எப்படி பார்த்தீங்க? இன்ஃபேக்ட் 90s வந்து கொஞ்சம் சிங்கர்ஸோடைய இன்ஃப்ளக்ஸ் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். ரஹ்மான் சார் அந்த ரோஜாக்கு அப்புறமே வந்து நிறையா சிங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எஸ்பிபி சார் இருந்துட்டு தான் இருந்தார் மார்க்கெட்டில், ஹரிஹரன் அவர்கள் இருந்தார், உன்னிகிருஷ்ணன் இருந்தார், நார்த் இந்தியன் சிங்கர்ஸ் சுக்வீந்தர் சிங், உதித் நாராயண் இவங்கெல்லாம் வந்து பாடுவாங்கல்ல நிறையா, அவங்களெல்லாமும் இருந்தாங்க. விரல் விட்டு என்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அவங்கெல்லாம் இருக்கும்போது முயற்சி பண்ணிட்டே அவங்க வரும்போதும் பெரிய ஆள் இருந்திருப்பாங்கல்ல. இப்போ உதித் நாராயண் அவர்கள் வரும்போதும் கிஷோர் குமார் அவர்கள் இருந்திருப்பாரு. ஸோ அதனால நம்ம முயற்சி பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு எங்கே போய் நம்ம லேண்ட் ஆகிறோன்றது நமக்கு தெரியாது. மோர் தென் எனிதிங் அந்த மியூசிக் மேலே ஒரு பைத்தியம் தான், அதனால போய் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்தது. அதுவே நமக்கு ப்ரொஃபஷன். ஆஷிஷ் வித்யார்த்தின்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவர் சொல்லுவார் அவருக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்கணும் அவனு ரொம்ப ஆசையாக. நடித்த பணம்லாம் தராங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது அவருக்கு என்னன்னா நடிப்பு தான் மெயின், நடித்த பணம்லாம் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் பாடினா பணம்லாம் கிடைக்குது, புகழெலாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாடணுங்கிறது தான் எனக்கு பைத்தியம் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த டைம்ல நீங்க பாட்டு உங்க வேலையை பண்ணா கரெக்ட், மீதி எல்லாம் தானா அமைஞ்சிரும். ஆமாம், பட் ஆக்சுவலி அதுவும் உண்மை கிடையாது. எல்லாம் அப்படி தானா ஆர்கானிக்காக அமைஞ்சிரும்னா நமக்கு இதெல்லாம் வரும். பட் நமக்கு வந்து ஒரு வழி நடத்தி செல்றதுக்கு, நமக்கு சார்பாக வந்து நமக்கு பேசுறதுக்குலாம் ஒரு பர்சன் இருக்கிறது தான் நல்லது. ஃபார் அ லாங் டைம் ஐ டென்ட் ஹேவ் எனி மேனேஜர். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ குட் திங் ஆர் அ பேட் திங். பட் பல நேரங்களில் அதனால ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்கு எனக்கு. ஏன்னா வி பிகம் ஈஸிலி அவைலபிள் டு பீப்புள் அண்ட் அவங்க ஈஸிலி கன்வின்சிபிள், நம்மளை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், உனக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா உனக்கு இவ்வளோ தான் வேல்யூன்றது உங்களுக்கே பதிவு வச்சிருவாங்க மனசில். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதில் எல்லாத்துலேயும் வி லேர்ன், கீப் ஆன் லேர்னிங். ஸோ எந்த சாங்ஸ் இட்ஸ் லைக் திஸ் இஸ் வாட் கேவ் மீ த பிக்கெஸ்ட் பிரேக் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது சொல்லுவீங்க? நிற்பதுவே நடப்பதுவே, அழகிய தீயே, சர்க்கரை நிலவே, அன்பே என் அன்பே, அதெல்லாம் மைல் ஸ்டோன்ஸ். நிறைய அப்படியே சொல்லிட்டே போலாம், ஒன்னோட நிறுத்தவே முடியாது உங்களதுல. ஃபர்ஸ்ட் பிரேக்னா நிற்பதுவே. ஆனா அது இமீடியட்டா செகண்ட் ஹிட் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் முதல்ல ஒரு தடவை ஹிட் ஆயிட்டு காணாம போயிடுவாங்கல்ல, ஒன் ஹிட் வண்டர்ஸ். எனக்கு அந்த செகண்ட் மேஜர் ஹிட் கொடுத்தது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். அதுவும் அவரோட கெரியர் ஃபர்ஸ்ட் சாங்ல எனக்கு பாடக்கூடிய ஒரு. பட் அதுவும் என்ன கான்ட்ராஸ்ட் இல்ல, நிற்பதுவே அண்ட் அழகிய தீ, such a கான்ட்ராஸ்ட். பட் அப்புறம் ஹாரிஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் அவரோட கெரியர் எப்படிலாம் க்ரோ ஆச்சோ, எவ்வளோ பெரிய ஒரு கெரியர் அவருக்கு என்னையும் கூடவே கூட்டு போனார். அந்த விஷயத்தில் ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபார் டூயிங் இட். தாராளமாக அப்படியே கொடுத்தார். அன்பே அன்பே, நெஞ்சில் நெஞ்சில், நெஞ்சே நெஞ்சே, அன்பே அன்பே, ஸோ ஆகாய சூரியனை, முதற்கனவே, யூ நேம் இட், எல்லாத்துலேயும் படத்துலேயும் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. ஓகே. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் பற்றி ஏதாவது அன்னோன் ஃபேக்ட், பீப்புள் ஆர் திங்கிங் திஸ், பட் ஆக்சுவலி அவருக்கு இப்படி ஒரு சைடு இருக்குது அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் ஹிம்? அவர்கிட்ட பாடுறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நினச்சோம்னா அது தப்பு. ஓகே. ஏன் அவர்கிட்ட பாடுறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன்னா, அந்த பர்ஃபெக்ஷன், நம்மளோட வாய்ஸோட ஸ்வீட் ஸ்பாட் இந்த மைக்கில் எங்கே, அந்த மைக்கோட ஸ்வீட் ஸ்பாட்டில் நம்ம வாய்ஸ் எங்கே டச் பண்ணுதுங்கிறத அவர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்து ஒரு ஸ்பாட்டில் கரெக்டாக இருக்கும். அதனால தான் பாடவும் ஆசைப்படுவாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த வாய்ஸ் அவ்வளோ அழகாக நம்ம வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் சவுண்டிங்கில் இஸ் அ ஜீனியஸ் ஆக்சுவலி. சூப்பர். ஸோ எந்த பார்ட் வந்து உங்களே பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிச்சு? சர்ப்ரைஸ் ரெண்டு விதத்தில் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து இவ்வளோ பெரிய அது ஹிட் ஆகுமா அப்படின்னு நான் எதிர்பார்க்காத ஒரு பாட்டு. அது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், இட்ஸ் அமேசிங் சாங். தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் ஈவெண்ட்டை நான் பாடும்போது எனக்கு பிடிச்சது பாட்டு. பட் இப்படி எனக்கு ஒரு மைல் ஸ்டோன், அதுவும் ஒரு மைல் ஸ்டோன் ஹிட். அப்படி நான் ஒரு எதிர்பார்க்கல. நான் கேஷுவலாக பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், அவ்வளோதான். அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதும் இவனோட ஒன் ஆஃப் த ஆல் டைம் பிகெஸ்ட். அதுலேயே தொட்டு போகும் தென்றல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இதை விட அதே படத்தில் இன்னொரு பாட்டு பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
பட் பீப்புளோட வேர்டிக்ட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். Yeah. ஒன்று இது. தேவதை கண்டேன். ஓகே. இன்னொன்று வந்து குத்துப்பாட்டுங்க எனக்கு ரொம்ப கிடைக்கணும்னு ஆசை. ஓகே. நான் வந்து டிப்பு கிட்டலாம் சொல்லுவேன், டேய் குத்துப்பாட்டு எனக்கும் கிடச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நான் சம்பாரிச்சிருவேன் காசு அப்படின்னு சொல்லி. ஸோ சும்மா மீன் இது ஹியூமரஸாக குத்துப்பாட்டு எனக்கு ரொம்ப தமிழில் கொடுத்ததில்லை. அது காரணம் வந்து இந்த மாதிரி நல்ல நிறைய மெலோடிக் சாஃப்ட் மெலடிஸ் வந்து எனக்கு ஹிட் ஆகிட்டதுனால குத்துப்பாட்டு ரொம்ப ட்ரை பண்ண கூட மாட்டாங்க. மீறி போய் நான் கேட்டால் கூட இந்த பிவிஎஸ் ஏஎம் ராஜா அவங்களாம் குத்துப்பாட்டு பாடினா நல்லா இருக்காதுல்ல, அதனால நீ பாடுறதும் நல்லா இருக்காது. அப்போ வந்து பரத்வாஜ் சார் வந்து காதல் இன்னும் ஜோர் இல்லை காசு இருக்கும் திமிரில்னு ஒரு பாட்டு பாட வச்சார். காதல் இன்னும் ஜோர் இல்லை காசு இருக்கும் திமிரில் பசங்களை தான் சுற்றி வர்றீங்க, அட 6-7 மாசமா அண்ணான்னு அல்வா தர்றீங்க. அதுக்கு மேல லிரிக்ஸ் இந்த மெலடி சாங்ஸ் அப்படின்னு நிறைய, ஆனால் இந்த சாங்ஸ் அப்படின்னும் போது நிறைய இமோஷன்ஸ் ரிலேட்டட் இல்லை சார். ஸோ சம்டைம்ஸ் எப்படி அது நம்ம அந்த ஃபீலிங்ஸ் கோ த்ரூ பண்ணால் அந்த பாடுறது ஈஸின்னு நினச்சிங்களா? இல்லை இல்லை, வி ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். இப்போ நடிகர்களுக்கு நினச்சி பாருங்க, நடிகர்கள் அவங்க வந்து அவங்களும் ரெகுலர் பீப்புள் தான் நம்மள மாதிரி. அவங்க வீட்லேயும் அந்த 1008 பிரச்சனை இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸோட பிரச்சனை இருக்கும், எவ்வளவோ இருக்கும். பட் ஒன்ஸ் தே கோ தேர் ஆக்ஷன் அப்படின்னு டைரக்டர் சொன்னதும் தான் அந்த படத்தில் என்ன, தன்னோட கதாபாத்திரம் என்ன, தான் என்னத்தை ஃபீல் பண்ணி யார் கூட என்ன சொல்லணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைட்டிங் அந்த இந்த கண்டிஷன்ஸ்லாம் நடிக்கிறாங்க. இதே மாதிரி மைக்குக்கு முன்னாடி நம்ம நடிக்கணும். பட் சம்டைம்ஸ் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள் போது கரெக்டாக நம்ம அந்த ரெக்கார்டிங் போகும்போது நம்ம லைஃப் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் வரிகள் இருக்கும், அந்த மியூசிக் நம்மளை வந்து சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணலாம். அந்த மாதிரி பர்சனலாக ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண? இல்லை அப்படி இல்லைங்க. நான் வந்து ஐ ஜஸ்ட் இப்போ எஸ்பிபி சார் என்ன சொல்லுவார், அவர் தான் என்னோட மானசீக குரு. மைக் முன்னாடி நம்ம நடிக்கணும்டா, நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்ம வெளியில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ என்ன மியூசிக் டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறார், அந்த லிரிக்ஸ் என்ன சொல்லுது, எந்த சுச்சுவேஷன். சாதாரண லவ் சாங் அப்படின்னாக்கா காதல் மட்டும் அப்படியே ஒரு மனசுக்குள்ளே வர வச்சுட்டு பாடு. இல்லைன்னா ஜென்ரிக்காக என்ன அந்த என்ன சொல்கிறான், சோகம் இருக்கா, அதில் ஏமாற்றம் இருக்கா, அது மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸில் அதை கொண்டு வர ட்ரை பண்ணு, மிச்சத்தை அந்த ஆர்டிஸ்ட் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி என்ன நடந்தாலும் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டால் ஃபோன் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு நம்மளால கொடுக்குறது ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக் பண்ணிட்டு நமக்கு போயிடணும், அவ்வளோதான். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங்கும் உங்களை பர்சனலி ஹஸ் நாட் டிஸ்டர்ப்ட் ஆர் அஃபெக்டட் யூ? நத்திங். இட் ஹஸ் மேட் மீ ஹாப்பி. ஓகே. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஹாப்பி, பணம் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அதை விட ஹாப்பி. ஏன்னா கொடுக்காத பாட்டுங்களும் நிறையா இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஓகே. அண்ட் ஹரிஷ் ராகவேந்திரா பாடல் வந்து நாங்கள் கேட்டு நிறைய லவ்லாம் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? பட் உங்களுக்கு லவ்வோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ்னால் நீங்கள் யார் பாடலில் நிறைய கேட்பீங்க? ராஜா சார் பாட்டு தான். அப்படியா? ராஜா சார் பாட்டு. வி க்ரூ அப் வித் தி சாங். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு வந்து என்ன ஒரு கஸ்ப், ஒரு 15 வயசு வரைக்கும் ஃபுல்லாக ராஜா சார். ஓகே. ஆஃப்கோர்ஸ் வித் டச்சஸ் ஆஃப் எம்எஸ்வி அங்கே இங்கே. பட் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஆர்ஆர் வந்துட்டார் 16th இயர்லேருந்து. ஸோ அந்த 2 பேருடைய கெரியருமே வந்து ஃபுல்லாக ஒரு பார்த்து அதை ரசித்து உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு காலகட்டத்தில் நான் இருந்தேன். ஸோ எல்லாம் இவங்க ராஜா சார், ரஹ்மான் சார், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே கேட்பேன் நான் வந்து. அது மட்டும் இல்லை, எல்லா சிங்கர்ஸுமே கேட்பேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுந்தரராஜன், பிபிஎஸ் டிஎம்எஸ் பிபிஎஸ்லேருந்து இப்போ இருக்கிற பிரதீப் குமார், ஷான் ரோல்டன், எல்லாருமே, சத்யபிரகாஷ், எல்லாரோட பாட்டுங்களையும் நான் ரொம்ப கேட்பேன். அண்ட் ஐ கீப் ஆன் லிசனிங் டு தீஸ் நியூ, என்னோட அப்புறமா வந்தாங்கல்ல இந்த ஷான் ரோல்டன், இவங்கள்ட்டலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ கீப் ஆன் லிசனிங். என்ன பண்ணுறாங்க புதுமையாக, என்ன பண்ணுறாங்க, ஒரு கொஞ்சம் ஜாஸ் டைப்லலாம் இப்போ சந்தோஷ் நாராயண் மியூசிக்லாம் வரும்ல, அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா எனக்கு அது ஃபாரினாக இருக்கும் மைண்டில், நான் ரொம்ப அதுக்கு எக்ஸ்போஷர் இல்லைல்ல. ஸோ எனக்கு இதன் மூலமாக இதை ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணி அந்த ஜாஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். அதே மாதிரி எனக்கு அப்புறமா பாட வர்றவங்களுக்கு பல விஷயங்கள் என்னோட அதிகமாகவே தெரியும், அதை நம்ம கற்றுக்கலாம். ஆனால் இல்லை, நாட் எவ்ரிபடி திங்ஸ் இன் திஸ் வே. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பல ஹிட்ஸை பார்த்துட்டு ஃபேமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து இப்போ அவங்களுக்குலாம் என்ன தெரியுது அப்படின்னு தான் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இல்லை, என்ன தான் பார்த்துருந்தாலும் சில பேர் வந்து இந்த ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப சரியாக பண்ணுறதில்ல, மெலடியெல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்காது. அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க வேர்ல்டை பார்த்த விதத்தில் அவங்கவுங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது அனிருத் ஆகட்டும், அபியங்கர் ஆகட்டும், அது எந்த மியூசிக் டைரக்டரானாலும் ஆகட்டும், தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். நம்ம வந்து திடீர்னு ஒரு சங்கராபரணத்தை வந்து
அபியங்கரால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து முதல்ல அபியங்கர்கிட்ட கொடு, மேபி வில் டூ அ குட் ஜாப். ஐம் நாட் சேயிங் என்னால் நம்ம ஹூ ஆர் வி டு ஜட்ஜ் ஆல் திஸ். அவரால் பண்ண முடியாதுன்னா அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இப்போ ஜனங்க கேட்குறாங்களோ இஸ் கேட்டரிங் டு இட். ஸோ அதனால நம்ம வந்து யாரையும் இவர் பெருசு இவர் சின்னது இவங்க வந்து மியூசிக்கே எடுத்துட்டாங்க அப்படின்லாம் பார்க்க முடியாது. பட் சயின்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சில விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்திருக்கு. நம்ம இந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தோம்னா அதுதானே யூஸ் பண்ணியிருப்போம். இல்லை எனக்கு எந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எலக்ட்ரானிக்லாம் வேண்டாம், வெறும் எல்லாத்துலேயும் தியாகராஜ பாகவதர் படத்தில் இருக்கிற மாதிரி ஹீரோ பாடும்போதே பக்கத்தில் ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு தான் நான் மியூசிக் போடுவேன், அதே செட்லேயே வச்சுட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பண்ண முடியாது. அந்தந்த காலத்தில் சயின்ஸில் என்ன டெவலப் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி புதுசாக வரவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காட்டி கஷ்டம். இப்போ தீமா 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 அழகாக இருக்கு அந்த பாட்டு, அதில் என்ன குறைச்சல்? அவ்வளோ நான் ரசித்தேன் அந்த பாட்டை. அதே மாதிரி நான் மழை நீ மழலை அது தவறே இல்லை, அது சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற அரக்கியே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் எல்லாமே எனக்கு நான் கேட்பேன்னு சொல்ல முடியாது. சில பாட்டு எனக்கு கெட்ட பாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், சிலது வந்து எனக்கு ரிலேட் ஆகாது, கனெக்ட் ஆகாது, அதை நான் கடந்து போயிடுவேன். பட் அவங்களும் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட இது. அந்த இந்த பாட்டு ஒன்று பண்ணார்ல அந்த டியூட்ல அபியங்கரோட சாங் என்னது, ஊரும் பிளட்டா, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது, பியூட்டிஃபுல் சாங். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். ஸோ சிஎம் சார் அப்படிங்கும்போது நீங்களும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, ஸ்கூல் சீனியர். ஆஃப் கோர்ஸ் எஸ். அண்ட் ஸோ அந்த மெமரிஸ் இருக்கா? ஐ நோ ஹேவ் யூ சீன் ஹிம் இன் ஸ்கூல்? யா, எனக்கு அவருக்கு அந்த மெமரிஸ் ரொம்ப இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து பாலலோக்ல நிறைய ஸ்கூல்ஸ் படிச்சாரு, லாயலா ஸ்கூல்லையும் படிச்சார் ஃபியூ இயர்ஸ். அப்போ தான் வந்து ஐ வாஸ் க்ளோஸ் டு ஹிம். அந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் எப்போவுமே. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், இவர் வந்து ஒரு ஃபிலிமில் வந்து இப்படி ஆடுறாரு, காமெடி பண்ணுறாரு, வடிவேலோட சேர்ந்து விவேக்கோட சேர்ந்து காமெடி பண்ணுறாரு, இப்படி ஆடுறாரு, ஒரு பயங்கர வைப்ரண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹி பிகம் சைலண்ட். ஸோ அதுதான் ஹீஸ் பேசிக்கலி a மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். ஹீஸ் அ ரிசர்வ் பர்சன். பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறவருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள்லாம். ஏன்னா அப்படி ஒரு இப்போ இந்த கில்லிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த தங்கச்சியோட சேர்ந்து காமெடி பண்ணுற சீன்ஸ்லாம் அவராக இப்போலாம் சைலண்ட்டாக இருக்காருங்கிற மாதிரி. ஸோ ஹி ஹஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். நிறைய பவர், he has accumulated a lot of power by speaking less and observing things. நான் அப்சர்வ் பண்ணுறேன் from him. It's not that, and I'm happy for his success. Definitely. And wish அவருக்கு இன்னும் நல்ல விஷயம். சிஎம் விஜய் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா எப்படி, என்ன வாட் மெமரிஸ் டஸ் தட்? லஞ்ச் டைமில் எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அருண். அவர் என்னோட ஸ்கூல் சீனியர். அவர் என்ன கூட ஒரே கிளாஸ்மேட் கிடையாது, 3 years சீனியர் அவர். அவரும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அருண் ஒருத்தர் இருந்தார். அவர் ஐ ஹவ் லாஸ்ட் டச் வித் ஹிம். அவர் பல வருஷம் ஆச்சு பார்த்தேன். அவரும் இவரும் ஒரே நெய்பர்ஸும் என்னமோ சம்திங். ஸோ தே யூஸ் டு ஹேவ் லஞ்ச். இந்த அருணுக்கு எனக்கு நானும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால we 3 யூஸ் டு ஹேவ் லஞ்ச் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாம். அப்போ கூட ரொம்ப சைலண்ட் தான், ரொம்ப பேச மாட்டார், வெரி ஃபியூ தான். பட் அடிக்கடி ஒரே ஏரியாவில் இருந்ததுனால அவர் அடிக்கடி பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். அப்புறமா நானும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு நான் பாடின சாங்ஸ் எல்லாமே கோல்டன் ஹிட்ஸ் அமைஞ்சதுலாம் வந்து அது இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி வச்ச விஷயங்கள் தான். ஸோ இன்ஃபேக்ட் அவருக்கு நான் பாடின சாங்ஸ் வந்து எல்லாமே என்னோட மைல்ஸ். சர்க்கரை நிலவை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஜனங்க அதை எதிர்பார்ப்பாங்க, எல்லா ஷோலையும் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது. எப்பயாவது அவர் அது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? அவர் இல்லை, நான் வந்து ஒரு பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு தடவை எதாச்சும் அவர் கேஷுவலாக யாரையும் பார்க்க வந்தார். அப்போ பார்த்தேன். அப்போ வந்து சாங்ஸ்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் வண்டர்ஃபுல் சாங்ஸ்னாரு. இட்ஸ் மை ப்ளஷர் சார் டு சிங் ஃபார் யூ அப்படின்னு. லவ்லி. ஸோ சிஎம் பற்றி பேசணும். இன்னொரு பக்கம் வந்து நடிச்சது, அதான் சிங்கராக இருந்த நீங்கள் திடீர்னு ஒரு நடிப்புக்குள்ளே ஒரு என்ட்ரி அப்படின்றது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் ரோல் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் தட் வாஸ் ஆல்சோ வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் அதுக்கப்புறம் தலையோட நடிச்சது, தலைன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது, அஜித் குமார் சார் கூட தலை அல்டிமேட் ஸ்டார் இதெல்லாம் சொல்லாதீங்க. அஜித் குமார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத மொமெண்ட் வித் ஹிம். யா, எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபேக்ட் அவங்க ஷாலினி, ரிச்சர்ட் அவருடைய பிரதர்ன்லா ரிச்சர்ட்னாலும் ஒரே கிளாஸ்மேட்ஸ். ஓகே. வி ஆல் ஒரே பெஞ்சு, நாங்கள்லாம் ஒரே சின்ன வயசுலேருந்து அப்போலேருந்து அவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அஜித் சாரோட நான் ஏற்கனவே அவருக்கு பாடி அந்த தீனாவில் பாடியிருக்கேன், பூவெல்லாம் முன் வாசமில் பாடியிருக்கேன். ஸோ அப்படியே அவரோட ஒரு கான்டாக்ட் டெவலப் ஆச்சு.
அவர் சொல்லுவார், ஓ ஐ நோ ரிச்சர்ட், ஷாலினி, நீலாம் வந்து ஒரு குரூப் தானே, எனக்கு தெரியும், சின்ன அடிக்கடி உன்னை பற்றி பேசுவான் ரிச்சர்ட் அப்படிலாம் சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து என்னென்னா அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கிடையாது. அருண் பாண்டியன் சார் வந்து நீ லீட் ரோலுக்கு கூப்பிட்ட போது கூட போய் பார்த்துட்டு நேரில் நோ சொல்லிட்டு வரலாங்கிறதுக்காக தான் போனேன். பட் ஐ தாட் சார் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஏன்னா எவ்வளவோ வந்தது இதுன்னு. பட் அந்த படமும் வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வந்தது நிறைய பேர்கிட்ட வந்து, படங்களும் வர ஆரம்பிச்சது. பட் என்னன்னா எனக்கு அந்த டைமில் வந்து இட் வாஸ் த கிராஸ் ஓவர் ஃப்ரம் மியூசிக் இண்டஸ்ட்ரி டு திஸ். அது வந்து அவ்வளோ ரிஸ்கியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. எங்கே இது பாதிச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு. அதனால நான் வந்து நடிப்பு வேண்டாம் அப்படின்னு என்ன நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஐ குடன்ட் ரெசிஸ்ட் தி டெம்ப்டேஷன் ஆஃப் ஆக்டிங் வித் அஜித் சார். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு அனுபவம். நிறைய பேசுவார். நிறைய பேசுவார் ஆக்சுவலாக அஜித் சார். நிறைய பேசுவார் அண்ட் நிறைய நம்மகிட்ட தெரிஞ்சுப்பார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அது ஏதாவது ஒரு விஷயம் நான் பேசினேன்னா அது என்னது அது அப்படின்னு கேட்டுட்டு அதை பற்றி ரெஃபரன்ஸ் எடுத்து அன்றைக்கே நைட்டு போயிட்டு அது அடுத்த நாள் ஷூட்டிங் வரும்போது அதை பற்றி பேசுவார். நேற்று நீ சொன்னேன்ல, ஐ வெண்ட் ஹோம் அண்ட் ஐ வாஸ் ரீடிங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவ்வளோ வந்து ஐ ஹர்ட் வந்து அவர் காலேஜ் எஜுகேஷன்லாம் பெருசாக பண்ணலன்னு தான் அவரே சொல்லியிருந்தார். பட் அவர் இந்த கமல் சார் எப்படி வெரி படித்து கற்றுக்குவ செல்ஃப் லேர்னிங் பயங்கரமாக அதை அப்சர்வ் பண்ணுவேன் அவர்கிட்ட இருந்தேன்னா. ஹி கீப்ஸ் ஆன் லேர்னிங் அண்ட் அப்டேட்டிங் ஹிம்செல்ஃப் அபவுட் திங்ஸ். அண்ட் அவரோட லைஃப் அவர் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் வந்து பல பேருக்கு என்வியை கிரியேட் பண்ணும். அப்படி ஒன்று ஏன்னா நினச்சது ரேஸ் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு. இப்போ ஏதோ ஒரு கிரிக்கெட் ஆடி இருந்தார் டர்ஃபில் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து இன்ஃபேக்ட் விஜய் சாரும் சரி அவனும் சரி அவங்க நல்ல லட்சியங்களை கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க பண்ணுறாங்க பாருங்க. அது வந்து அதுதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டது, என்ன எப்படி பிளான் பண்ணுறாங்க, ஹவு தே அச்சீவ் தியர் டார்கெட்ஸ். ஒவ்வொருத்தருக்கு இவருக்கு ஒரு லட்சியம் அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see him all that. இவ்வளோ ரிலாக்ஸாக போய் கிரிக்கெட் ஆடுறதும் அது பண்ணுறதும் நாட் மெனி பீப்புள் will be able to do it. அப்போ நடிக்கும் போது ஏதாவது சொல்லியிருக்காரு, எனி அட்வைஸ் ஆர் எனி மொமெண்ட் which you shared particularly? அட்வைஸ்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம எப்பவுமே ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிம்பாரு. இண்டிபெண்ட்னா நம்ம ஃபினான்ஷியலியாக ஒரு இண்டிபெண்ட் அவர் பார்த்தாரு. பரவாயில்ல, சி லுக் யூ ஹேவ் மேட் யுவர் கேரியர், யூ ஹவ் காட் யுவர் கார் அண்ட் ஹோம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டால், யூ இன்வெஸ்டட் அண்ட் ஆல் தட் அன்னாரு. பண்ணியிருக்கேன் சார், குட், யூ டூ தட். அப்போ தான் நம்ம வந்து நினச்சதை ஓரளவுக்கு ஹாப்பியாக பண்ண முடியும். இல்லைன்னா கீப் ஆன் ரன்னிங், வில் பி காட் இன் த ரேட் ரேஸ் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசுவார். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு ப்ளசன்ட் மூமெண்ட்ஸ். நைஸ். ஸோ ஆக்டிங் பற்றி சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க அது ஒரு பெரிய ஸ்டெப், இட் வாஸ் வெரி பிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு யூ ஹேவ் அ ரிக்ரெட் தட் யூனோ நம்ம அந்த ஸ்டெப் எடுத்துருக்கூடாதோ அப்படின்னு ஒரு அந்த ஸ்டெப்பை நம்ம ஒரு 2010க்கு அப்புறமா எடுத்துருந்துருக்கலாம். ஆஃப்டர் ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி எல்லாம் வந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து கிராஸ் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த டைம்ல பண்ணது ஹரிஷ் ராகு, அன்றே கணித்தார். அந்த கணிப்பு கொஞ்சம் சரியா இல்லை. ஏன்னா அந்த டைம்ல அவ்வளோவா அது ஓன் வெல்கம் மியூசிக் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு அவ்வளோவா உங்களுக்கு அது பிடிக்காது. சில பேர் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாரிஸ் சார்லாம் வந்து ஒரு நாள் கூட நீ ஏன்டா நடிக்க போன, நீ ஏன் பண்ண, அதெல்லாம் கேட்டதே கிடையாது. எனக்கு பாடுறதுக்கு கூப்பிடுறேன் அப்படி. ஆனால் சில பேருக்கு வந்து அது அவ்வளோவா கொஞ்சம் அந்நியப்பட்டு போயிடுவாங்க நம்ம கிட்ட இருந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில். ஸோ அது இருந்தது சார். ஏன்னா பிகாஸ் ஸ்டில் தென் ஹரிஷ் அப்படின்னாலே அந்த பாட்டோட சேர்ந்து பயங்கர லவ்வா உங்களை பார்த்துட்டு அந்த படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிட் யூ see the difference at that point of சில பேர் சில பீப்புள் வந்து கொஞ்சம் அந்நியமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க இண்டஸ்ட்ரியில். எனக்கு அதில் கொஞ்சம் சரினா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ ஹிட் சாங்ஸ் கிடச்சிருக்கு, எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடிட்டு இருக்கோம் பிஸியாக. அது மட்டும் இல்லாமல் நடிக்க போகும்போது என்ன ஆகும்னா நிறைய டைம் அது எடுத்துக்கும். டப்பிங் வேறு பண்ணணும். டப்பிங் பண்ணும்போது வாய்ஸ் அது ஒரு அழற சீனுக்கு டப் பண்ணணும்னா கத்தணும், அழணும். இன்னொரு ஃபைட்டு சீன்னா கத்தணும். ஸோ அதில் வந்து குரலுக்கு அதுக்குரிய டேமேஜஸ் நடக்கும். அதை பண்ணிவிட்டு ஒரு ரெக்கார்டிங் போகும்போது அதோடைய தாக்கம் அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கும். அதெல்லாம் இருக்குது. சாஃப்டாக ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் டப்பிங் பண்ணி கத்துன்னு கத்தி ஃபைட்டை போட்டு அதுக்கு போனேன். அது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒரு படத்தோடைய அந்த எடுக்கப்படுற பீரியடுக்குள்ளே நான் 100 சாங்ஸ் பாடிடலாம். அண்ட் ஃபாரின் டூர்ஸ், என்னோட கான்சர்ட் டூர்ஸ் பாதிக்கும். ஸோ அந்த டைமில் அப்படி இருந்தது.
இப்போ வந்து ஆர்டிஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து யாருமே ஒரு நாளைக்கு பல பாட்டுங்க பாடுறதே இல்லையே. அது இன்ஃபேக்ட் என்னோட சீனியர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 15 பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நாங்களாம் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடினா போதுன்ற, இப்போ அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பாட்டு கிடைச்சாலே போதுன்ற அளவுக்கு தானே இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் சேஞ்ச் ஆகி செட் ஆயிட்டாங்க. இப்போ நடிக்கிறதும் பண்றாங்க, ஓகே. இப்போ அதெல்லாமும் பண்றாங்க. நார்த் இந்தியாலலாம் அது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆக்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிங்கிங் சான்சஸ் ஏதாவது அதுல சேலஞ்சஸ் இருந்துச்சா டு கெட் பேக் சேம் கைண்ட் ஆஃப் சான்சஸ்? இல்ல அந்த அந்த ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கும்போது ஐ குட் சென்ஸ் இட் அண்ட் ஐ ஜஸ்ட் இமிடியட்லி. ஹெல்ப் மை செல்ஃப் பேக். ஓகே. நான் ரொம்ப நடிப்பை ஒத்துக்கல. பட் இப்போ ஐ எம் ஓப்பன் டு ஆக்டிங். ஓகே. இப்போ யாரும் கூப்பிடுறது இல்லை. ஹரிஷ் ராகவேந்திரா ஓப்பன் டு ஆக்டிங், ஹரிஷ் ராகவேந்திரா ஓப்பன் டு குத்து சாங்ஸ். ஒன்னொன்னா நம்ம இதுல சொல்றோம். ஆளினால் அழகராஜா சைக்கிள் கடையில கவுண்டமணி மாதிரி வச்சுட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு லைஃப்ல வந்து சிலது சொல்லிக் கொடுக்கும்ல. ஓகே, நம்ம இப்படிதான் நினைப்போம், ஆனா சிலது வந்து நமக்கு ஹிட் பண்ணி வேற ஒன்று கொண்டு போகும். ஸோ எது வந்து உங்களுக்கு பயங்கரமா ஒரு லெசனா இருந்துச்சு? விச் ரொம்ப வர்ஸ்ட் பார்ட் நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை என்னன்னா, வாய்ஸ் நம்மளது பாடியிருப்போம், அதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அது நம்மக்கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. நம்ம அதிலே நம்ம பாடின பாட்டு வரும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டே இருந்திருப்போம், அப்படியே விட்டுருவாங்க. நமக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அந்த ஷாக்லாம் முதல்ல ரொம்ப கொடுமையாக இருக்கும் தாங்கிறதுக்கு. அது வேற ஒருத்தர் வாய்ஸில் வரும், இல்லை படத்தில் அது வராது. இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஹரிஷ் ராகவேந்திரா ஆஸ் அ ஃபாதர் என்ன மாதிரி ஒரு பாண்ட் வித் யுவர் டாட்டர்ஸ்? அண்ட் மெயினா ஹவு டஸ் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேன் ஆஃப்டர் பிகமிங் அ ஃபாதர் டு டாட்டர்ஸ் எஸ்பெஷலி? டாட்டர்ஸ் ஆர் த பெஸ்ட் என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா அவங்களுக்கு கூட நான் நிறைய கற்றுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள், நான் எதையோ ஒன்று சிம்பிள் திங்கை வச்சு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பேன், அப்படி வந்து ஒரு செகண்டில் அதை வந்து அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய கற்றுக்கிறேன் அவங்கக்கிட்ட, நானும் அவங்க கற்றுக் கொடுக்குறேன். தைரியமாக அவங்கள இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வளர்க்குறேன். அதே சமயம் ரொம்ப ஓவராக நீ வந்து ஃபெமினிஸ்டாக இருக்கணும், அதே சமயம் வந்து நீ யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, அந்த இதையும் நான் சொல்லிட்டு இருப்பேன். பாய்ஸ்னால் அவங்கள வந்து ஹேட் பண்ணுறது, தட் இஸ் நாட் யூ ஹேவ் டு பி இண்டிபெண்ட். நான் எல்லாம் பண்ண சொல்லுவேன் அவங்கள, இதை பண்ணு, இதை கற்றுக்கோ. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் சரியாக பேச வர்றதில்லை. அவங்க அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாங்க, இப்போ தான் கற்றுக்குறாங்க தமிழை. தட்ஸ் ஓகே. லாங்குவேஜை தாண்டி அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நிறைய இந்த ஜென்சி விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் இந்த லேட்டஸ்ட் விஷயங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு, அதுக்கு அந்த குழந்தைங்க ஒரு முக்கிய காரணம். So from being a normal man to becoming a father to daughters especially, is there any change or anything which happened inside? Definitely. யாராக இருந்தாலுமே we start looking at women in a different way. Women side of things வந்து நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த ரெஸ்பெக்ட் that we have for them, அதை வந்து வளர்த்துப்போம். இல்லைன்னாலும் உருவாகும் சில பேருக்கு. ஸோ அது வந்து உண்மையிலேயே அது உண்மையிலே மனசார உருவாகும். அது நம்ம அவங்க என்னடா பண்ணுங்க அப்படிலாம் நினைச்சிருந்தோம்னால அது மாறிடும். கண்டிப்பா ஒரு பொண்ணோட அப்பாவா இருந்து அதை பார்த்தா தான் தெரியும். அது பார்த்தா தெரியும். தட்ஸ் a very good experience. அது ஒன்றும் எனக்கு ரிக்ரெட்ஸே இல்லை. எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ்னா பிரச்சனையே இல்லை. எனக்கு ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். ஐ அம் ஹாப்பி அண்ட் ப்ரௌட். பியூட்டிஃபுல். அண்ட் இப்படி வந்து எல்லாமே அழகா ஹரிஷ் ராகவேந்திரா வந்து சூப்பரான பாடல்கள் எல்லாமே வந்து மெலடி ரொம்ப ஒரு அந்த சமத்து பையனா ஒன்று இருந்துட்டு, இன்னொரு பக்கம் ரேடியோ டேஸ் எஃப்எம் டேஸ் அப்படின்றதுல ஒரு வாலு பையனா வந்து சில ஷோஸ் பண்ணி நிறைய அதில் ஸ்பூஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அது என்ன ஒரு சைட் ஆஃப் ஹரிஷ் ராகவேந்திரா? காமெடி எனக்கு வந்து இசை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ காமெடியும் பிடிக்கும். நான் வந்து இன்ஃபேக்ட் ஒரு படத்தில் இதுக்குள்ள காமெடியா அப்படின்னு எங்களுக்கு அது ஆச்சரியம். காமெடிக்கு ரொம்ப பெரிய ரசிகன் நான். இன்ஃபேக்ட் அந்த டைம்லேருந்தே நான் எனக்கு கவுண்டமணி இருந்தால் ஒரு படத்துக்கு போவேன். நான் எந்த ஹீரோ யார் இருந்தாலும் சரி, கவுண்டமணி, செந்திலோ, ஜனகராஜ் இவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருந்தால் அந்த படத்துக்கு போவேன் நான். ஸோ ஐ எம் a big fan of comedy. விவேக் ஆகட்டும், வடிவேல் ஆகட்டும், we have had great comedians. நம்மளோட லெகசியில் பார்த்தோம்னா அந்த நாகேஷ், என்எஸ்கே அந்த டைம்லேருந்தே we have had amazing talents. ஸோ அதனால் காமெடிக்கு ரொம்ப ரசிகன் நான். ஸோ எனக்கு இந்த காமெடி வந்து எனக்குள்ளே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும்போதெல்லாம் நான் காமெடி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அது வந்து டிரான்ஸ்லேட் ஆனது ரேடியோ ஆர்ஜேவாக பண்ணும்போது ஒரு ஸ்பூஃப் ஷோ பண்ண என்ன அப்படின்னு. ஸோ சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாவையே ஸ்பூஃப் பண்ணுறதுங்கிறது நார்த் இந்தியாவில் அக்செப்டட். இது ரொம்ப நார்மல். இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஸ்பூஃப் பண்ணவங்க தான பெரிய ஸ்டார்ஸ். இதுவும் அன்றே செய்தார். இல்ல இப்போ சிவகார்த்திகேயன் சார்லாம் எடுத்துக்காங்க, அவர்லாம் ஸ்பூஃப்லாம் நிறைய பண்ணியிருக்காரு காமெடிலாம். பட் அது இப்போ அக்செப்ட் ஆயிடுச்சு. பட் அது தட் வாஸ் ஏர்லி அகேன். கொஞ்சம் ப்ரீமெச்சுவராக பண்ணேன் நான். ஸோ சினிமா வந்து நம்ம இட்ஸ் ஆர் பட் பிரெட் அண்ட் பட்டர். யூ நாட் டார்னிஷிங் சினிமா.
சினிமாவில் உள்ள கிளீஷேயான காமெடியான விஷயங்கள். இப்போ வக்கீல்களை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, ஒரு மிலிட்ரி ஆள்னா எப்படி இருக்கும், எப்போ பார்த்தாலும் க்ரீன் யூனிஃபார்ம் போட்டு சுற்றிட்டு இருப்போம் ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு காமெடி பில்ட் பண்ணி ஆர்ஜேவாக பண்ணேன். பின்னால் அது தழுவி தான் அந்த தமிழ் படம் அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு காமெடி ரொம்ப எனக்கு நல்லா வரும்ன்றே எனக்கே தெரிஞ்சது அப்போ. ஸோ எனக்கு ஐ ஆல்வேஸ் லவ் ரைட்டிங் காமெடிஸ் அண்ட் ஸ்டஃப். ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ உங்கள் பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க ஒன்றும் இல்லைன்னா, பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் அகேன். ஏன்னா எப்போதும் ஒரு பாட்டு என்னன்னா, நம்ம மனசில் வச்சதை வந்து ஒரு சில பாட்டு வந்து நம்மளை உடச்சி அழ வச்சிரும். நம்மளே அது உள்ளுக்குள்ளே எங்கேயாவது புதைச்சி வச்சுருப்போம். பட் சம் சாங் சடன்லி வென் யூ லிசன் இல்லை, நம்ம அறியாமே வந்து கண்லேருந்து தண்ணி வரும். பட் நீங்கள் வந்து பாடல்கள் நிறைய பாடியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் சொன்னீங்க, பாடும்போது அது நான் நடிக்க தான் செய்வேன் இல்லை அப்படின்னு. பட் பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டு திருப்பி கேட்கும் போதும் சரி, இல்லை அந்த வரிகள் திருப்பி கேட்கும் போதும் சரி, உங்களை கண் கலங்க வச்ச பாடல்கள் அப்படின்னு இருக்கா? கண் கலங்க வச்ச பாடல்கள்ன்ற ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல்கள் இருக்கு. மெல்லினமே மெல்லினமே ஹஸ் ஆல்வேஸ் பின் மை ஃபேவரட் சாங். இது எப்போ கேட்டாலுமே எனக்கே வேற ஒருத்தரை நான் ரசிக்கிற மாதிரியே தான் தோணும் அந்த பாட்டை. அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஆகட்டும், அவர் விஷுவலி எல்லாமே அந்த பாட்டு ரொம்ப எனக்கு. ஸோ அந்த மாதிரி பாட்டு பிடிக்கும். மற்றபடி ஒரு பாட்டு நம்மளை கண் கலங்க வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் மற்றவங்க எஸ்பிபி சாரோடைய பாட்டுங்க, ராஜா சார் பாட்டுங்களாம் நிறைய நான் வந்து ஆயிடுவேன். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம், அந்த கேட்கும்போது எனக்கு, ஏன்னா அவரோட நான் வந்து ஒரு 2.5 மாதம் டூர் பண்ணேன் அவரோட 50th year செலிப்ரேஷனில் US ஃபுல்லாக. ஸோ அவரோட நிறைய நேரங்களில் நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாரை வந்து பார்த்து நான் பாட ஆரம்பிச்சேனோ, யார் பார்த்து நான் யார் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தனோ, அவர் கூட அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு சூழல். அண்ட் அவ்வளோ ஸ்வீட்டாகவும் அவர் நடந்து பாருங்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயம். ஒரு தடவை வந்து அந்த ஃபைனலாக அந்த டூரோட ஃபைனல் ஷோ வந்து நியூஜெர்சியில் நடக்குது. எல்லோரும் கீ கார்ட்ஸ் வாங்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நானும் அவர் தான் நிற்கிறோம். எனக்கு ஒரு கீ கார்டு கொடுக்குறாங்க. நான் அப்படி வாங்கிட்டு என்னோடய லக்கேஜ் எடுக்கிறேன். அவருக்கு ஸ்வீட் ரூம், அவரோட சீனியாரிட்டி, ஸ்வீட் ரூம் எடுத்துகிட்டு இப்படி வராரு. ஏய் இங்கே வாடா அப்படின்னாரு. என்ன அங்கிள் அப்படின்னா, என்ன ரூம் வந்து கீ கார்டை கூட ஒரு செகண்ட் அப்படின்னாரு. இந்தா ஸ்வீட் ரூமில் நீ தங்கிக்கோ அப்படின்ட்டு. நான் எதுக்கு அப்படின்னு, ஒன்றும் இல்லை, ஷோ இந்த டூர் முடிய போகுது, ஐ தாட் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு. அதனால ஸ்வீட் அவருக்கு புக் பண்ண பெரிய நார்மல் ரூமே நல்லா தான் இருந்தது. அவர் போய் நார்மல் ரூமில் வாங்கிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு he gave me a sweet. He didn't have to do that. அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ உயர்வுக்கு போனாலும் சில பேர் வந்து அவ்வளோ அந்த குட்னஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இதை பற்றி ஒரே ஒரு தடவை, இஃப் யூ ஹேவ் டைம் நான் சொல்கிறேன். ஒரு தடவை வந்து அவர் கூட ரொம்ப நேரம் நெருங்கி பேசக்கூடிய டைம் கிடச்ச போது அவர்கிட்ட சொன்னார், என்னோட இந்த நான் ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுவேன், அது எனக்கே தெரியும். ஆனால் இந்த ஹியூமிலிட்டி ஃபேக்னு சொல்கிற ஒரு குரூப்பும் இருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி பேசினார். நான் வந்து ஒரு பாயிண்ட்லேயும் நான் டிசைட் பண்ணுவேன், இதில் எப்படி ரியாக்ட் பண்ணலாம், இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி பண்ணலாம், இவன் மேலே கோவத்தை காமிச்சிக்கலாமா இல்லை பொலைட்டாக போயிடலாமான்ற ஒரு டெசிஷனை எடுத்து டக்குன்னு பொலைட்னஸை சூஸ் பண்ணிவிடுவேன் நான். அதனால் வேற ஒரு சமயத்தில் அவனே காம் டவுன் ஆகி நமக்கு வேற ஒரு சுச்சுவேஷனில் நல்லவனாகவும் வருவான் நம்ம லைஃப்பில். பட் நம்ம இங்கே அவனை கான்ஃபரண்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டோம்னா டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமே தவிர லாங் டேர்ம் கிடைக்காது. ஸோ இதை நான் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கனால பல நேரங்களில் நான் சாஃப்டாக பொலைட்டாகவே ஹியூமிலிட்டியாவோடே இருக்கேன். அதை வந்து ஃபேக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் அப்படின்னு அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாரு என்கிட்ட. நீங்கள் நிறைய பேர் பற்றி பேசுனீங்க, பட் இருந்தாலும் ஒரு 2 பேர் பற்றி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரஹ்மான் சார் பற்றி இஃப் யூ ஹேவ் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். அதாவது கிரவுண்ட் பிரேக்கிங்காக அவர் பண்ண ரோஜா வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, அது மேபி யூ நோ தட். அந்த ஒரு அதான் நான் கேட்க வந்தேன், டு யூ ஹேவ் தட் ஒரு வாய்ட் மாதிரி இது மட்டும் மிஸ் ஆயிருக்கே அப்படின்னு. இருக்கு, அது இருந்தது, ரொம்ப பெருசா இருந்தது அந்த ஒரு ஏக்கம். இப்போ கொஞ்சம் இல்லை. அதுக்காக அவர் அக்செப்டன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இதுக்காக வந்து நான் பெருசாயிட்டேன், அவர் இனிமே கூப்பிட்டா என்ன. நானும் பார்க்கும்போது இசை ஞானி அப்புறமா ஹாரிஸ் ஜெயராஜ் யுவன் நிறைய பியூட்டிஃபுல் இந்த காம்பினேஷன் நடக்கலையே அப்படின்னு ஒரு. அவர் எங்க இருக்காரோ அங்க இருக்காரு, இன்னும் மேலதான் இருக்காரு. ஐ டோன்ட் நோ வை இட் டிட்ன்ட் ஹேப்பன் ஆர்கானிக்கலி. I've tried meeting him எல்லாம். ஒருவேளை அவருக்கு என்னோட வாய்ஸ் பிடிக்கலையோ என்னமோ, ஐ டோன்ட் நோ. அது தெரியாதா, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அவரோட பாட்டு இப்போவும் அவர் கொடுத்தா as a ஃபேன் பாயா
ஓடி போய் பாடுறதுக்கு நான் தயார் தான். ஆஹா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யுவன் சார் அண்ட் உங்களோட காம்பினேஷனும் ஓ அது. யுவன் இஸ் அமேசிங். Yeah. யுவன்கிட்ட பாடினது எல்லாமே வந்து அந்த ஏ நெஞ்சே என் நெஞ்சே அந்த மாதிரியான சாங்ஸ் கூட வந்து ரொம்ப ரீச் கனா ஆயிருக்கு. காலும் 7G ரெயின்போ காலனி அதோட யுவனுடைய அந்த பீக் ஆஃப் ஹிஸ் கரியர் ஹி கேவ் மீ வண்டர்ஃபுல் சாங்ஸ். அதை வந்து என்றைக்குமே நான் மறக்க முடியாது. அண்ட் யுவன் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப, அதுவும் யுவனோட நா முத்துக்குமார் தான் மெயின் காம்பினேஷன். யுவன் நா முத்துக்குமார் செல்வராகவன் அந்த மாதிரியான ஒரு கோல்டன் காம்பினேஷன்ஸ் ஹி கேவ் மீ. அந்த சாங்ஸ் நான் இன்றைக்கும் பாடுறேன். யுவன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். ஸோ நான் ஒரு பேரா சொன்னேன், இவங்க பேர் சொன்னோன்னே என்ன பாட்டு உங்களுக்கு மைண்டுக்கு வருதுன்னு மட்டும் நீங்கள் டக்குன்னு பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இசைஞானி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, இங்கு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. ரேண்டம். ரெஹமான் சார். என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தாய். சூப்பர் ஸ்டார். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா. அந்த ஸ்டைல் அப்படியே என் மனசுல பதிஞ்சது சின்ன வயசுல. முள்ளு மலர்ந்து இன்னும் அப்படியே அந்த விஷுவல்ஸ்லாம் இருக்கும். ஓகே. கமல்ஹாசன் சார். சலங்கை ஒலி. மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் ஏனென்று கேளுங்கள். ஆஹா. வித்யாசாகர். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே, நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்தி கொள்வே. யுவன். கன காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாத கோலம் போடுமோ, விழி போடும் கடிதங்கள் வழி மாறும் பயணங்கள் தனியாக ஓடம் போகுமோ. லவ்லி. ஓகே. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன், கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன். ஏகே சார். சொல்லாமல் தொட்டு செல்லும் மின்னல் என் காதல் தேவதையின் கண்கள். சிஎம் சார். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். பியூட்டிஃபுல். அண்ட் த மேன் ஹிம்செல்ஃப் ஹரிஷ் ராகவேந்திரா டு ஹரிஷ் ராகவேந்திரா ஒரு பாட்டுனா என்ன பாட்டா இருக்கும்? That's difficult to say. முதற்கனவே முதற்கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய், விழி திறந்ததும் மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திருக்கையில் கனவினை துரத்தது நிஜமா நிஜமா. முதற்கனவு முதற்கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா, கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜம் அல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. பியூட்டிஃபுல். லவ்லி சார். தேங்க்யூ Thank ஸோ you. மச். அவ்வளோ அழகாக இருந்தது. டைம் போனதே தெரியல இவ்வளோ நேரம் வந்து பேசினது. தேங்க்ஸ். ஸோ நிறைய நம்ம இங்கேயும் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்லாம் வச்சுருக்கோம். Okay. ஹோப்ஃபுல்லி ஆல் தட் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு எங்களோட விஷஸ். அண்ட் உங்களோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் சூப்பராக போகிறதுக்கு, நன்றி. இந்த குட்னஸ் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எங்களோட விஷஸ். ரொம்ப தேங்க்யூ நன்றி. ஸோ மச். Thanks for having me. Thanks to everyone. Let's keep doing this. JFW presents Unscripted, powered by CALS, building tomorrow with clean energy. Twin Birds, wear it, feel it, love it.